சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த சேனல நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி, என்னுடைய வீடியோஸ் ஒவ்வொன்னையும் நீங்க வந்து பார்க்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, தென் லைக் பண்றீங்க. அது ரொம்பவுமே எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்கு. இன்னும் கூட அதிகமான வியூவர்ஸ் எனக்கு கமெண்ட் அப்படிங்கிறது மூலமா எனக்கு அதிகமான பூஸ்ட் அப் அப்படிங்கிறது நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்குற அந்த பூஸ்ட் தான் வந்து எனக்கு தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ் எனக்கு கன்டினியூஸா நான் பிரிப்பேர் பண்றதுக்கு அதிகமாவே சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல ஆன்லைன் செஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லி நான் வந்து இப்போதைக்கு பெய்ட் செஷனா தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபீஸஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம கூட இருந்தாலும், எனக்கு வேற வழி இல்ல. இப்போதைக்கு எங்களுடைய டீம்ல எனக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல நீங்க வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய சைட்ல இருந்து எனக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதுலயும் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். தென் இந்த ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இல்ல அப்படிங்கிற பட்சத்திலயும் சரி, இன்னும் நீங்க உங்களால வந்து பே பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்றீங்க. தென் கால் பண்ணி நீங்க சொல்றீங்க. அதுல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. தென் ஃபீஸஸையும் நான் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய மேனேஜ்மென்ட் சைடு நான் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தென் என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்போது தான் இந்த ஃபீஸஸ் அப்படிங்கிறதும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம இந்த ஆன்லைன் செஷன கன்டினியூஸா நம்ம ப்ராப்பரா குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம அதிகமான ஆன்லைன் செஷன்ஸ் அப்படிங்கிறது அ ரொம்பவுமே நம்ம பெட்டரா வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஆன்லைன் செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் கோர்ஸ். இது அதிகமான அ வொர்க்கர்ஸா இருக்கட்டும், டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், ஜாப் சர்ச் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்க அதிகமான பெர்சன்ஸ்க்கு இந்த ரிட்டர்ன் ஃபைலிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு கோர்ஸா வந்து கண்டிப்பா இருக்கு. அதர்வைஸ் ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல நம்ம ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கோர்ஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதிகமான நாலேட்ஜ் அப்படிங்கிறது முன்கூட்டியே, அதாவது ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஈஸியா கேதர் பண்ண முடியும். இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். தென் உங்களுடைய வொர்க்ல மிஸ்டேக் இல்லாம நீங்க ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் என்பது அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி டேலில ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாம, அல்லது டேலியோட டெக்னாலஜிஸ்ல மோஸ்ட் நாலேட்ஜ் அப்படிங்கிறது இல்லாம, ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க ஃபைல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பிரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதிகமான அ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அல்லது அதிகமான கிரிட்டிக்கல் அப்படின்னு கூட நம்ம வந்து இத சொல்லலாம். ஸோ என்னென்ன எரர் நம்ம வந்து டாக்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து டேலி வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அந்த எரர எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்றது? அப்படிங்கிறது தெரியாம, நம்ம யாராவது ஒரு பெர்சன நம்ம வந்து கண்டிப்பா சார்ந்து இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. யாராவது ஒரு பெர்சன் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு டேலில சப்போர்ட் பண்ணக்கூடிய பெர்சன்ஸ நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. இது அதிகமான டாக்ஸ் பிராக்டிஷனருக்கா இருக்கட்டும், டாக்ஸ் அக்கவுண்டன்ட்டா இருக்கட்டும், இவங்க வந்து ரெகுலரா வந்து அந்தந்த டியூ டேட்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த செஷன்ல ஜாயின் பண்ணி நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா உங்களுக்கும் இண்டிவிஜுவலா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம நீங்களே உங்களுடைய ரிட்டர்ன ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான ஒரு ஃபுல் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். டேலில வரக்கூடிய எரர்ஸ ஈஸியா நீங்களே தனியா சோலோவா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்க பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லி உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட என்டையர் திங்ஸையும் நீங்க ப்ராப்பரா இக்னோர் பண்ணிட்டு, அதாவது ப்ராப்பரா ரெக்டிஃபை பண்ணி நீங்க அ எரர் ஃப்ரீ ரிட்டர்ன் ஃபைலிங் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கோர்ஸா இருக்கும். அந்த மாரி தான் இதுக்கான கன்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்துருக்கோம். இது ஃபுல்லி ஆன்லைன் செஷனா இருக்கு. வர 29ஆம் தேதி நாம இந்த செஷன ஃபர்ஸ்ட் டேயா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஈவினிங் 8 டூ 9 இந்த செஷன் அப்படிங்கிறது டெய்லி பேசிஸ்ல இருக்கும். டோட்டலி 15 செஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த செஷன்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2700 மட்டும் நம்ம வந்து இந்த 15 செஷனுக்கும் சேர்த்து நாங்க உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவோம். தென் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜாயின் பண்ற செஷனுக்கான ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு குடுத்துருவோம். அத நீங்க ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது உங்களுக்கு உங்க நாலேட்ஜ் அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேட்ஜ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேலி அப்படிங்கிறத தாண்டி, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1க்கா இருக்கட்டும், ஜிஎஸ்டிஆர் 2யா இருக்கட்டும், ஜிஎஸ்டிஆர் 3வியா இருக்கட்டும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டே குடுத்திருக்கக்கூடிய ஃப்ரீ ஆஃப்லைன் டூல் என்ன இருக்கு? அதோடைய யூசேஜஸ் என்ன? அதுல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? அதோடைய
பெனிஃபிட் என்ன? அதுல எப்படி நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சப்மிட் பண்ண முடியும்? வேற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அதாவது டேலி மாதிரியான வேற எந்த ஒரு சாஃப்ட்வேருடைய சப்போர்ட்டும் இல்லாம, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் டூல நம்ம டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, அதுல எப்படி நம்ம பில்ஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம குடுக்குறது அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த டூல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3பிக்கும் ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. டேலில இருக்கக்கூடிய டேட்டா அல்லது ரியல் டேட்டாவ நாம மேனுவலா கூட ஃபில் பண்ணி நம்ம ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 3பி அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதுக்கான டூல் என்ன கவர்ன்மெண்ட்ல வந்து குடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம ஆஃப்லைன் டூல் அதுக்கடுத்து டேலில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டேட்டா. இதோட இன்டகிரேஷன்ஸ் உடைய பெனிஃபிட் என்ன? எந்தெந்த மாதிரியான இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது எக்ஸெல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கட்டும். அதுல என்னென்ன மாரியான கிரிட்டிகல்ஸ் இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து இந்த செஷன்ல பார்க்க இருக்கோம். அடுத்து ஜிஎஸ்டி உடைய டேட்டால என்னென்ன மாதிரியான ரெக்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய எரர் என்னென்ன இருக்கு டேலில, அத எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண போறோம்? ஸோ யாரையும் பேஸ் பண்ணாம நீங்க உங்களுடைய டேட்டாவ நீங்க டேலில என்ட்ரி பண்றீங்க. அதுல எரர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த எரர நீங்களே சோலோவா எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணணும்? என்னென்ன மாரியான எரர் அப்படிங்கிறது டேலில ஐடென்டிஃபை பண்ணி குடுக்கும். பாசிபிலிட்டீஸ் எரர் என்னென்ன இருக்கு? அத எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செஷன் அப்படிங்கிறது அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். தென் ரியல் டேட்டாவ நம்ம ஆன்லைன்ல எப்படி நம்ம அ அப்லோட் பண்ண போறோம்? அப்படி அப்லோட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும்? தென் அப்படி அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இன்வாய்ஸ் சோர்ஸஸ் வந்து எந்த மாதிரி அப்லோட் ஆயிருக்கும்? ஒருவேள அத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ் டேட்டாவ டேலில இருந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்றது? அல்லது இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்லோட் பண்ண பில்ஸ் தவிர மத்த டேட்டாஸ நம்ம டேலில இருந்து எப்படி எடுத்து அப்லோட் பண்றது? இந்த மாதிரியான கிளாரிட்டி உங்களுக்கு லாஸ்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குடுக்குறோம். அதர்வைஸ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்க சோலோவா நீங்க ஃபைல் பண்றதுக்கு இந்த செஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான என்ரோல்மென்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் குடுத்திருக்கேன். அந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய 8940145619 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுடைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த செஷன் உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். Thank you for watching.